ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா சுட்டெழுத்துக்கள். அதுல இருக்கு, ஹெட்டிங்ல இருக்கு மீனிங். ஃபர்ஸ்ட் வந்து சுட்டெழுத்துக்கள்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எழுத்துக்களை தான் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின், இந்த ரெண்டும் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்துக்கள் ஒரு பொருளையோ மனிதரையோ சுட்டி காட்டும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு பொருளையோ இல்லாட்டி ஒரு மனுஷனையோ சுட்டி காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எழுத்தை தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் மொத்தம் எத்தனை சுட்டெழுத்துக்கள் இருக்குன்னா 3 சுட்டெழுத்துக்கள் இருக்கு. என்னென்ன எழுத்துக்கள்னா ஆ, இ, உ. இதுல ஊன்ற எழுத்து மட்டும் இப்போ வழக்கத்துல இல்லை. மீதி 2 லெட்டரும் நம்ம யூஸ் பண்றோம், ஆ, இ. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனிங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றனர். அவன்னா அந்த பையன் அப்படின்னு சொல்றோமா, அப்ப அந்த பையனை ஸ்பெசிஃபையா சுட்டி காட்டுறனால இந்த ஆ, ஈன்ற எழுத்தை நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் 5th பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ, ஈ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். ஒரு எழுத்தை சுட்டி காட்டுறதுக்கு ஆ, ஈன்றதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6th இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் எனப்படும் என்று பெயர். அதாவது ஒரு பொருளையோ இல்லாட்டி ஒரு மனுஷனையும் சுட்டி காட்டுறதுக்கு நம்ம சுட்டெழுத்துக்களை பயன்படுத்துறோம் அப்படின்னு மறுபடியும் டெஃபினிஷனை தான் சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகின்றனர். ஆ, இ இந்த 2 எழுத்தை வச்சு வர்ற வாக்கியம் ஃபுல்லா சுட்டி காட்ட உதவுகின்றனர். அதாவது ஒரு பொருளை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொன்ன பாயிண்டை தான் சொல்றாங்க. இப்படி சுட்டி காட்ட சொல்ல உதவும் எழுத்துக்கள் 2. அவை ஆ, இ, உ. ஆ, ஈன்ற எழுத்தை சுட்டெழுத்துக்கள். அதை சுட்டி காட்ட சொல்றதுக்காண்டி அதை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் அவன், அவள் என்னும் சுட்டு சொற்கள் ஆனா பெண்ணா என்பதையும் சுட்டி சொல்லி விடுகின்றனர். இப்ப அவன் சொன்னா அது பாய், அது ஆனா பெண்ணான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருதுல, அதுக்கும் யூஸ் ஆகுது இந்த சுட்டெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆயி சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றனர். இப்ப ஆன்ற எழுத்து மட்டும் தனியா வந்துச்சுன்னா அது பொதுவா சுட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டு சொற்களை இன்று பெரு வழக்காகிவிட்டனர். இதெல்லாம் இப்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோமா. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு இந்த சுட்டு சொற்களை நம்ம வழக்கத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஊ சுட்டெழுத்து. இப்போ ஆ, இ பத்தி மேலே ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஊன்ற எழுத்தை வச்சு பார்க்க போகிறோம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பக்கத்துல இருக்கிற பொருளையும் தொலைவில் இருக்கிற பொருளையும் சுட்டி காட்ட நம்ம ஊன்றதை நம்ம பயன்படுத்தணும். இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை. இப்ப ஊன்றது வழக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் உது, உவன். அதுக்கப்புறம் உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். இந்த உதுக்கான், உப்பக்கம், உம்பர் இதோட மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதுக்கான்னா சற்று தொலைவில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. அதுக்கப்புறம் சுட்டெழுத்தோட வகைகள் பார்க்க போறோம். சுட்டெழுத்துல மொத்தம் 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, தேமை சுட்டு. ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. அகச்சுட்டுனா அகம்னா என்னது, உள்ளம். அந்த எழுத்து இல்லாட்டி அதுக்கு மீனிங் இல்லை. இதுதான் அகச்சுட்டு. இவன், அவன், அது, இது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சுட்டெழுத்து ஈய நீக்கினா வன்னு தான் இருக்கு. இப்ப வன்னுன்றது ஏதாவது மீனிங் தருதா, அது தரல.
அதைத்தான் வந்து டெஃபினேஷனா சொல்றாங்க. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இது வந்து சொல்லுல இருந்தே நம்மளுக்கு மீனிங்கை கொடுக்குதா, அதனால இதை வந்து நம்ம அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து புறச்சுட்டு. புறச்சுட்டு அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல். இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அதாவது ஆவை வந்து நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சின்றது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்ட் தானே. அப்ப இதுல வந்து அந்த எழுத்தை நீக்கினாலும் நம்மளுக்கு பொருள் தருது. அததான் வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். சொல்லுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு பொருளை தந்துச்சுன்னா அதை அகச்சுட்டு, சொல்லுல இருந்து வெளியில அந்த எழுத்தை வந்து நீக்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மீனிங் கொடுத்துச்சுன்னா அதை வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டு வந்து இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றனர். அருகில் உள்ளவற்றை பக்கத்துல இருக்கிற பொருளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு வந்து நம்ம ஈன்ற சுற்றெழுத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் வந்து இது அண்மை சுற்று எனப்படும். அதுக்கப்புறம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ. பக்கத்துல உள்ள பொருள் சுட்டி காட்டுறதுக்கு ஈன்ற எழுத்தை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து சேமை சுற்றுன்னு இருக்கு. சேமை சுட்டு வந்து தொலைவில் உள்ள பொருளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நம்ம வந்து சேமை சுட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த சேமை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபுன்ற ஒண்ணு இருக்கு. சுட்டு திரிபுனா என்னதுன்னா, இந்த சுட்டெழுத்து ஆ இ அந்த 2 எழுத்தும் திரிந்து அந்த எந்த அப்படி மாறி நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இம்மரம் அப்படின்னு இருக்கா, இந்த மரம், இந்த ரெண்டுமே வந்து சேம் தான். ஈன்ற எழுத்து வந்து திரிந்து இந்த அப்படின்ற மாறுது. அதைத்தான் வந்து நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல மெயினா வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து 3 ஆ இ உ மட்டும் வழக்கத்துல இல்ல, ஆ இ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன. புறச்சுட்டுனா அந்த சுட்டெழுத்தை நீக்கினாலும் நம்மளுக்கு மீனிங் தரணும், அதுதான் வந்து புறச்சுட்டு. அகச்சுட்டுனா வந்து சுட்டெழுத்தை நீக்கினா நம்மளுக்கு மீனிங் தராது. அண்மை சுட்டுனா பக்கத்துல உள்ள எழுத்தை வந்து பக்கத்துல உள்ள திங்ஸ் வந்து சொல்றதுக்கு அண்மை சுட்டு ஈன்ற எழுத்தை யூஸ் பண்ணுவோம். சேமை சுட்டுனா தொலைவில் உள்ள திங்ஸ் வந்து சொல்றதுக்கு நம்ம சேமை சுற்றை யூஸ் பண்ணுவோம். சேமை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் வீடு டேஸ் உள்ளது, அதுவா இல்லாட்டி அங்கேவா? அங்கேதான கரெக்டான ஆன்சர் அது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தம்பி டேஸ் வா, இங்கே வா. அதுக்கப்புறம் இப்பத்தியில் உள்ள சுற்று சொற்களை எடுத்து எழுதுக. கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தனர். இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரிதாக உள்ளது என்றார் மலர்கொடி. இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றான் கரிகாலன். இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இப்பத்தியில் உள்ள சுற்று சொற்கள் மெயினா வந்து ஆ ஈல முடிகிறத வந்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய, நெக்ஸ்ட் வந்து அங்க, அடுத்து தேர்ட் வந்து இங்கு, அடுத்து ஃபோர்த் வந்து இம்மலர், இம்மலர்னா இந்த மலர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ஃபிஃப்த் வந்து அம்மலர், அம்மலர்னா அந்த மலர், சுட்டு திரிவு அதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த, அதுக்கப்புறம் அந்த, இதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள். அதுக்கப்புறம் வினாக்களுக்கு சுற்று சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப சுற்றுச்சொல் வந்து இது. அப்ப இது என் வீடு அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அது என் வீடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதனாலதான் வந்து இங்க ஈ அப்படின்னு சொல்லி இது போடுறோம். இது வந்து அண்மை சுற்று, பக்கத்துல உள்ள, இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்றோமா, அப்ப பக்கத்துல இருக்கிறது. அதனால ஈன்ற சுற்ற சொல்ல நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் உன் அண்ணன், அது என் அண்ணன். யார் உன் அண்ணன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோமா அது. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து உன் பள்ளிக்கூடம் எங்குள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது. இதுல வந்து அப்பக்கம் கூட போனா இங்க வந்து அந்த பக்கம் சுட்டு திரிபை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம சுட்டெழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்தோம், அதோட புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு நியூ டாபிக்கோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.